ஹாய் வெல்கம் டு த ஸ்குவாட். திஸ் இஸ் கொடையோ. அண்ட் என் குரல் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரியாக தெரியல, பட் ஐ நோ கொஞ்சம் த்ரோட் பெயின் இருக்குது, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட சீரீஸ் முடியுது, அதனால் எடுத்து முடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ ஆஃப் த எக்ஸ்பிரஸ் டே சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கூகுள் லாகின் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லாகின்க்கு வந்து வேர் இஸ் இட் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா, பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்போம். பட் அதில் வந்து லோக்கல் லாகின் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க டைப் பண்ணி அதை நம்ம வேலிடேட் பண்ணுற மாதிரி. ஸோ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இப்போ அதுக்கு பதிலாக யூசர் நேம் பாஸ்வேர்டு அவங்க கொடுக்கறதுக்கு பதிலாக அவங்க சைன் வித் கூகுள் ஆப்ஷன் யூஸ் பண்ணால் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு நீங்கள் ப்ரௌசரில் வந்து passport.js.org வந்து போங்க. நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா யூ கேன் சர்ச் ஃபார் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு கொடுக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் கூகுள் ஓஆத்னு இருக்குது. பட் இது நம்மளுக்கு தேவையில்லை. இதில் OAuth 2 இருக்கும், அதுதான் நமக்கு தேவை. ஓகே, இதான் இருக்குல்ல பாஸ்போர்ட் கூகுள் OAuth 20, ஆக்சுவலி இட் இஸ் 2.0. தட் இஸ் ஃபைன், வில் டேக் திஸ். இதுக்குள்ளே போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா npm இன்ஸ்டால் கமாண்ட் இருக்குது. நான் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ரன் பண்ண போகிறேன். ஓகே, VS கோடில் போயிட்டு ரன். ஸோ இது வந்து நம்மளுக்கு இன்ஸ்டால் பண்ணிவிடும். அண்ட் package.json போனோன்னா அதில் வந்து இதுக்கு முன்னாடி பாஸ்போர்ட் லோக்கல் மட்டும் வச்சுருந்தோம். நவ் வி ஹாவ் கூகுள் பாஸ்போர்ட் அஸ் வெல். ஓகே ஃபைன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோடை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி இது பண்ணுங்கிறதுக்காக அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது, பட் வில் யூஸ் திஸ். இதை யூஸ் பண்ணி இதில் ஒரு மாடிஃபிகேஷன் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ், பட் இதெல்லாம் நம்மளே எழுதிப்போம். ஓகே, ஸோ இதை மட்டும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு எங்கே போகிறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு passport.use வச்சுருக்கோம் இல்லையா, அந்த லோக்கல் ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு கீழே வந்து நான் அப்படியே இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு ஒரு அல்டர்னேட்டிவாக தான் இது. அண்ட் இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மேலே கொண்டு போய் கொடுத்துக்கலாம். இது வந்து பழைய டைப்பில் இருக்குது. let that be there for now. அண்ட் இங்கே வந்து சாம்பிள் கோட் இருக்கு இல்லையா, இதை வந்து we have to change because this will not work for us. ஏன்னா இந்த find or create அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதனால் ஒர்க் ஆகாதுன்னா, மாங்கோடிபியில் ஃபைண்ட் ஆர் கிரியேட் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நம்ம ஃபைண்ட் பண்ணுறது பண்ணலாம், இல்லை கிரியேட் யூஸர் வந்து பண்ணலாம். ஸோ இந்த இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. இதுக்கு பதிலாக வீல் ரைட் our own code that is going to get executed. ஓகே, அண்ட் இந்த கிளைண்ட் ஐடி, கிளைண்ட் சீக்ரெட் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கூகுள் கன்சோல்லேருந்து காப்பி பண்ணிட்டு வரணும். அது நம்ம வந்து அடுத்த இதில் பார்க்கலாம். அடுத்ததுன்னா இதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக ஐ எம் கோயிங் டு ரைட் இன் மை ஓன் ஃபங்க்ஷன். ஸோ நான் இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடுறேன். அண்ட் இதில் வந்து கால்பேக்கு வந்து சிபி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க, ஷார்ட் ஃபார்ம் கால்பேக் சிபி. பட் நம்ம வந்து டன்னு இதுக்கு முன்னாடி கொடுத்து பழகியிருக்கோம். ஸோ டன் அப்படின்னு சொல்லிட்டே வாங்கிக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாகின் பண்ண ட்ரை பண்ணுற யூஸருக்கு ஆல்ரெடி ஒரு இது இருக்குதா, ஆல்ரெடி ஒரு என்ட்ரி இருக்குதா, டு வி ஹாவ் அ யூசர் லைக் திஸ் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு யூசர் வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ கான்ஸ்ட் யூசர் இஸ் ஈக்குவல் டு await யூசர் டாட் ஃபைண்ட் ஒன் அப்படின்னு சொல்லி போடுறேன். இந்த ஃபைண்ட் ஒன் இஸ் கோயிங் டு கெட் எக்ஸிக்யூட்டட். இந்த யூசர் டாட்னு போட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம மங்கூஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அண்ட் அதில் வந்து ஃபைண்ட் ஒன் நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த பர்டிகுலர் யூசர் இருக்காங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஃபைண்ட். ஸோ இதில் வந்து நம்ம எதை வச்சு கண்டுபிடிக்கணும்னா கூகுள் ஐடி. இது ஆக்சுவலி அந்த முன்னாடி கொடுத்த கோட்லேயும் இருக்கும்னு நினைக்கிறேன். யா, இதாக இருக்குல்ல, இதுதான் இட்ஸ் சிமிலர் கோட். பட் இந்த ஃபைண்ட் ஆர் கிரியேட்டுக்கு பதிலாக we are doing it on our own state. ஸோ அந்த கூகுள் ஐடி வந்து ப்ரொஃபைல் டாட் ஐடியாக இருக்க போகுது. ஓகே, அண்ட் தட் இஸ் கோயிங் டு பி இட். ஸோ இது என்ன பண்ண போகுது, இந்த யூசர் வந்து இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சொல்லும். அந்த டிபியிலேருந்து செக் பண்ணிட்டு இது எதுக்கு எரர் காட்டுதுன்னா, நம்ம வந்து அவைட் போட்டிருக்கோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து அசிங் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா யூசரை கண்டுபிடிக்கிறோம். இந்த யூசர் வந்து இதில் இருக்கிறது கண்டுபிடிச்சிட்டா இருக்க போது, இல்லைனா
அன்டிஃபைண்டாக இருக்க போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதுக்கு அடுத்து வந்து ஒரு செக் பண்ணணும். இஃப் யூசர் அப்படின்னு நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இப்போ அந்த யூசர் இருக்காங்க அப்படின்னா ஓகே, இல்லை அப்படின்னா ஒரு இது பண்ணணும் இல்லையா. ஸோ இருக்கிறாங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ரிட்டர்ன் த யூசர், ரிட்டர்ன் டன் ஆஃப், ஃபஸ்ட்டு வந்து நல் கொடுக்குறோம் பிகாஸ் எரர் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வில் ரிட்டர்ன் த யூசர் இட் செல்ஃப். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற இது ஒழுங்காக ரன் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் சைன் இன் வித் கூகுள். ஆல்ரெடி அவங்ககிட்ட அக்கௌண்ட் இருக்குது, அந்த யூசரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அந்த யூசரை ரிட்டர்ன் மட்டும் பண்ணுறோம். இதுக்கு வெளியே வருதுனாலே இட் மீன்ஸ் தட் அந்த யூசர் வந்து இல்லை, அந்த டிபியில் வந்து இந்த யூசர் இதுக்கு முன்னாடி வரல, திஸ் இஸ் தேர் ஃபர்ஸ்ட் டைம் லாகிங் இன், சைன் அப் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுலேருந்து நம்ம இமெயில் ஐடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு நம்ம யூசர் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கான்ஸ்ட் நியூ யூசர் இஸ் ஈக்குவல் டு அவைட். இதுக்கு முன்னாடி நம்ம யூசர் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண சிமிலரான லாஜிக் தான் இங்கேயே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ யூசர் டாட் கிரியேட், இதில் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிறது என்னென்னா யூசர் நேம், யூசர் அண்டர்ஸ்கோர் நேமுங்கிற பேரில் தான் நம்ம வச்சுருப்போம். அண்ட் அதுக்கு நீங்கள் கொடுக்க போகிறது இஸ் யார் ப்ரொஃபைல் டாட் டிஸ்பிளே நேம். அண்ட் இன்னொன்று என்ன நம்ம கொடுக்கணும்னா கூகுள் ஐடி வந்து கொடுக்கணும். ஸோ கூகுள் ஐடி வில் பி யார் ப்ரொஃபைல் டாட் ஐடி. ஓகே ஃபைன். ஓகே, ஸோ இப்போ யூசர் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகெயின் யூ கேன் ரிட்டர்ன் டன்ல null because we don't have any errors and we'll return the user. ஸோ இங்கே அசிங்க்ரனஸ் கோட்லாம் நம்ம வச்சுருக்கிறோங்கிறதுனால இதை வந்து ஒரு ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளே எழுதுறது பெட்டர். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரை போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம எழுதியிருக்கிற லாஜிக்கை மொத்தமாக இந்த ட்ரை பிளாக்குள்ளே கொண்டு போகிறேன். ஓகே, அண்ட் அந்த ட்ரையோட எண்டில் ஒரு கேட்ச் ஆட் பண்ணிவிட்டு, கேட்ச் ஒன்றும் இல்லை, எரரை வந்து ரிட்டர்ன் மட்டும் பண்ணால் போதும். ஸோ இல் சே ரிட்டர்ன் டன் ஆஃப் எரர் கமா நல். ஸோ எரர் கமா நல்னா எரர் ரிட்டர்ன் பண்ணுறோம் அண்ட் யூசருக்கு பதிலாக நல்ல ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து டிபியில் இன்ட்ராக்ட் பண்ண போகிற கோடு. ஸோ இப்போ நம்ம வந்து டிபியில் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம், அதாவது ப்ரொஃபைல் டிஸ்பிளே நேம், ப்ரொஃபைல் ஐடிலாம் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறோம். பட் நம்மளோட மங்கூஸ் ஸ்கீமாவில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இருக்காது. ஓகே, வேர் இஸ் மங்கூஸ் ஸ்கீமா? இந்த யூசர் டாட் எம்ஜேஎஸ்ல பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் மட்டும் தான் வச்சிருக்கோம், இதுக்கெல்லாம் வந்து நம்ம எதுவும் கான்ஃபிகர் பண்ணல. ஸோ அதை வந்து நம்ம இப்போ பண்ணணும், அப்போ தான் வந்து அதால் இதை ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பாஸ்வேர்டில் வந்து ரெக்வயர்டு ட்ரூன்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம எடுத்து விடணும். ஏன்னா பாஸ்வேர்டு வந்து ரெக்வயர்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கூகுள் சைன்இன் பண்ணுறவங்களால பண்ண முடியாது. பிகாஸ் கூகுள் சைன்இன் பண்ணுறவங்களுக்கு வந்து நம்ம பாஸ்வேர்டை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பாஸ்வேர்ட் கேன் நோ லாங்கர் பி அ ரெக்வயர்ட் கேட்டகரி. ஓகே, ஸோ ரெக்வயர்ட்னு வைக்க முடியாது. அண்ட் நம்ம இப்போ புதுசாக ஆட் பண்ண போகிறது வந்து கூகுள் ஐடி, பிகாஸ் அங்கேருந்து நம்ம ப்ரொஃபைல் ஐடிங்கிற பேரில் அதுதான் வந்து வாங்குகிறோம். ஸோ யுவர் கூகுள் ஐடி இஸ் கோயிங் டு பி, அந்த டைப் வந்து ஸ்ட்ரிங் தான். ஸோ mongoose டாட் ஸ்கீமா டாட் டைப்ஸ் டாட் ஸ்ட்ரிங். ஓகே, இதை வந்து ஸ்ட்ரிங்னு வச்சாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இது வந்து யூனிக்காக இருக்கணும். ஓகே, அது வந்து கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கணும். கூகுள் ஐடி வந்து மல்டிபிள் பீப்புளுக்கு சேம் கூகுள் ஐடி வந்து இருக்க முடியாது. ஸோ யூனிக்காக இருக்கணும். இதுக்கப்புறம் தான் ஒரு டிஃப்ரெண்ட்டானது பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஸ்பார்ஸ். இந்த ஸ்பார்ஸுங்கிறது we are going to give it as true. ஸோ இந்த ஸ்பார்ஸுங்கிறது எதுக்குன்னா, இப்போ வந்து நம்ம வந்து யூனிக் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். ஓகே, யூனிக்னா என்ன அர்த்தம், வேறு வேறு வேல்யூஸ் வந்து இருக்கணும், எல்லாமே வந்து சேம் வேல்யூஸாக இருக்கக்கூடாது, ஆர் எனி டூ திங்ஸ் சேம் வேல்யூவாக இருந்தால் அலோவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் வச்சுருக்கோம். பட் இப்போ வந்து லோக்கல் யூசர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டை வச்சு மட்டும் தான் லாகின் பண்ணுவாங்க. அவங்களுக்கு அப்போ கூகுள் ஐடி வந்து நல் அப்படின்னு இருக்க போகுது. இதே மாதிரி மல்டிபிள் லோக்கல் யூசர்ஸ் இருக்கிறப்ப என்ன ஆகும், மல்டிபிள் லோக்கல் யூசர்ஸ்க்கு இந்த கூகுள் ஐடி வந்து நல்னு இருக்கும். அப்போ இந்த நல்னு இருக்குது, இது வந்து யூனிக்கா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ வரக்கூடாது, ஒரு எரர் த்ரோ ஆகக்கூடாதுங்கிறதுக்காக இது வந்து நம்ம ஸ்பார்ஸ்ன்னு கொடுக்குறோம். ஸ்பார்ஸ்ன்னு இருக்குதுன்னா அந்த நல் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் மல்டிபிள் டைம்ஸ் இருக்கிறப்ப அதாவது இக்னோர் பண்ணிடும், அது ஒரு எரராக வந்து பார்க்காது. ஓகே, ஸோ தட் இஸ் யுவர் கூகுள் ஐடி. அதுக்கப்புறம் வந்து நம்ம இமெயிலும் வந்து கொடுத்துக்கலாம். பட் இமெயில் வந்து நம்ம அங்கே லாஜிக் வந்து எழுதலைன்னு நினைக்கிறேன். பட் இங்கே பண்ணி முடிச்சுட்டு அங்கே போயிட்டு நான் எழுதிடுறேன். ஓகே, ஸோ இதுவுமே வந்து டைப் இஸ் கோயிங் டு பி ஸ்ட்ரிங். ஆக்சுவலி இங்கே இருக்கிற எல்லாமே இதுக்கும் ட்ரூ. ஸோ அதை அப்படியே இங்கே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடலாம்.
திரும்ப ரீரைட் பண்ண வேணாம். ஓகே, ஸோ இமெயிலும் நம்ம புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இமெயிலுக்கு தகுந்த லாஜிக் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணணும் இல்லையா? ஸோ இங்கே நியூ யூசர் கிரியேட் பண்ணுறப்ப இதோட சேர்த்து இமெயிலும் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இமெயில் எப்படி பாஸ் பண்ணலாம்? முதல்ல இமெயில் வந்து நம்ம வாங்கணும். ஸோ கான்ஸ்ட் இமெயில் இஸ் ஈக்குவல் டு ப்ரொஃபைல் டாட் இமெயில்ஸ். அண்ட் இது வந்து இட் கேன் பி நல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி அன் அரே. ஸோ அதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டோட வேல்யூ மட்டும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அகெயின் திஸ் ஆல்சோ கேன் பி நல். ஓகே, ஸோ கொஸ்டின் மார்க் போட்டால் வந்து இட் கேன் பி நல் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது ஆக்சுவலி டைப் ஸ்கிரிப்டில் தான் நம்ம கொஞ்சம் சின்சியராக ஃபாலோ பண்ணுவோம். பட் ஃபார் நாட் ஜஸ்ட் டோன்ட் வரி அபவுட் திஸ். இந்த சின்டாக்ஸ்லாம் நீங்கள் போய் டெய்லி எழுதிட்டு இருக்க போகிறது கிடையாது. ஓகே, ஐ ஹோப் திஸ் ஃபிக்ஸஸ் த இஷ்யூ. இமெயிலையும் நம்ம சேர்ந்து வந்து பாஸ் பண்ணலாம். நியூ யூசர் வந்து இது கிரியேட்டட் ஆனதுக்கப்புறம் நம்ம பாஸ் பண்ண வேண்டியது நியூ யூசரை, வெறும் யூசர் இல்லை. ஓகே ஓகே ஃபைன். சரி, இப்போ வந்து இதெல்லாம் எழுதியாச்சு, பாஸ்போர்ட் டாட் யூஸ் எழுதியாச்சு. பட் இதை வந்து நம்ம கால் பண்ணணும்ல. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம லோக்கல் ஸ்ட்ராட்டஜி வந்து அத்தன்டிகேட் பண்ணுறப்ப கால் பண்ணியிருப்போம். லாகின்ல வந்து பாஸ்போர்ட் டாட் அத்தன்டிகேட் ஆஃப் லோக்கல் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இதுக்கும் கால் பண்ணாதான் வேலை நடக்கும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சீரியலைஸ் யூசர் டீசீரியலைஸ் யூசர்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாம், ஆல்ரெடி இருக்கிறதே வந்து போதும், புதுசாக நம்ம எதுவும் எழுத வேணாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கால் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்காக ஒரு புது எண்ட் பாயிண்ட் வந்து ரெடி பண்ணுறேன். ஸோ I'll write app.get of /auth/google அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து நம்ம வச்சுக்கலாம் இதுக்காக. அண்ட் இது என்ன பண்ண போகுதுன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி லாகின்க்கு கொடுத்த மாதிரி இங்கேயும் வந்து பாஸ்போர்ட் டாட் அத்தன்டிகேட் ஆஃப், இதில் வந்து என்ன ஸ்ட்ராட்டஜிங்கிறத கொடுக்கணும். ஸோ ஐ எம் கோயிங் டு கிவ் கூகுள் காமா, அண்ட் இதில் வந்து we are going to give ஸ்கோப் அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் எதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதில் நம்ம வந்து கூகுளில் பொறுத்த வரைக்கும் 2 தான் வந்து வாங்குகிறோம் நம்ம. ஒன்று ப்ரொஃபைலு, இன்னொன்று வந்து இமெயில். ஸோ இது 2 மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்பட போகுது. அண்ட் ப்ரொஃபைலுக்கு வந்து நான் வைக்கல. ஓகே, வாட்ஸ் த இஷ்யூ? ஓகே, ஸோ கர்லி பிரேஸ் நான் வந்து இங்கே போட்டிருக்கூடாது. தட் ஷுட் கம் ஹியர் அண்ட் this would just be a list. ஆல்ரெடி நம்ம வெளியே வந்து ஒரு கர்லி பிரேஸ் போட்டிருக்கோம். ஸோ இது தேவை இருக்காது. ஸோ ஆல்ரெடி வந்து இங்கே கர்லி பிரேஸ் இருக்குது. அண்ட் தென் நம்ம அதில் வந்து ஸ்கோப் மென்ஷன் பண்ணுறோம். ஸ்கோப் இஸ் ஜஸ்ட் அ லிஸ்ட். அதில் வந்து ப்ரொஃபைல் இமெயிலுங்கிற 2 மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் யுவர் app.get. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வேலிடேட் ஆனதுக்கப்புறம் we have to pass them somewhere, எங்கேயாவது ஒரு இடத்துக்கு அனுப்பணும்ல. ஸோ அதுக்காக நான் இன்னொரு எண்ட் பாயிண்ட் வந்து கொடுக்குறேன். which is going to be again app.getல நம்ம வந்து /auth/google/cb அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். ஸோ இட்ஸ் பேசிக்லி இந்த கால் பேக்குக்கு வர்ற யூஆர்எல் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஒரு ஆக்சுவல் அப்ளிகேஷன் பண்ணுறப்ப தேவையான இதை இங்கே போட போகிறீங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு டம்மி திங். ஓகே, ஸோ இதில் 2வதாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இதில் யூஆர்எல் கொடுத்ததுக்கப்புறம் அகெயின் நம்ம வந்து இதில் பாஸ்போர்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். பண்ணி இங்கேயும் வந்து அத்தன்டிகேட் ஆகிருக்காங்கிறத நம்ம செக் பண்ணணும். ஸோ அத்தன்டிகேட், இதில் அகெயின் கூகுள்னு போடுறேன். அண்ட் இதில் வந்து ஃபெயிலியர் ரீடைரக்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஃபெயிலியர் ரீடைரக்டாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு கோ டு த ரூட் டைரக்டரி. ஓகே, ரூட் டைரக்டரிங்கிறத விட வாட் இஸ் இட், அந்த ஸ்லாஷுங்கிற எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்து போயிடும். சப்போஸ் இல்லை இது வந்து ப்ராப்பராக அத்தன்டிகேட் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு பேஜுக்கு கொண்டு போகணும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு இங்கே வந்து ஒரு கால் பேக் வந்து போடுறேன், ரெக்வெஸ்ட் கமா ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த பேசிக்லி இந்த பாஸ்வேர்ட் டாட் அத்தன்டிகேட்டுங்கிறது இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ மிடில்வேர் மாதிரி தான் போட்டிருக்கோம். இதுதான் வந்து நம்மளோட ஹேண்ட்லர். ஓகே, ஐ திங்க் இங்கே கமா போட மறந்துட்டேன். ஃபைன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ரெஸ்பான்ஸ் டாட் சென்டில் எல்சே மெசேஜ், ப்ராக்கெட்ஸ் போட மறந்துட்டேன். ரெஸ்பான்ஸ் டாட் சென்டில் மை மெசேஜ் இஸ் கோயிங் டு பி கூகுள் லாகின்
successful. காமா யூசர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கிற யூசரோட டீட்டெயில்ஸை வந்து நம்ம இங்கே கொடுத்துடலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் கோயிங் டு வாட் இட் இஸ் கோயிங் டு கெட் ரீடைரக்டட் டு. ஓகேவா? ஸோ இது வந்து அத்தன்டிகேட் ஆகிறதுக்கு நம்ம போக வேண்டிய பேஜ். இந்த பேஜுக்கு போனால் அது வந்து பாஸ்வேர்ட் டாட் அத்தன்டிகேட்டை கால் பண்ணி அத்தன்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்ல போகுது. பட் இஃப் யூ கோ டு திஸ் அண்ட் தட் வில் கெட் ரீடைரக்டட் ஹியர் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக லாகின் ஆகிடுச்சுன்னா கூகுள் லாகின் சக்ஸஸ் அப்படின்னு வரப்போகுது. ஓகே, ஸோ நம்ம வந்து கோடில் பண்ண வேண்டிய சேஞ்சஸ்லாம் பண்ணிட்டோம். அப்பார்ட் ஃப்ரம் ஒன் திங் விச் இஸ் நம்மளோட இந்த கூகுள் ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த கிளையண்ட் ஐடி, கிளையண்ட் சீக்ரெட்டு, அப்புறம் இந்த கால்பேக் யூஆர்எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் முதல்ல ஒரு ஜிசிபியில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி இது பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து அங்கே கொண்டு போகிறேன். ஸோ நீங்கள் வந்து கூகுள் க்ளவுட் கன்சோலுக்கு வந்து வரணும். அண்ட் நான் வந்து இந்த அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி வச்சிருக்கிறேன். ஸோ இட்ஸ் ஷோயிங் மீ சம் ஸ்டஃப். பட் உங்களுக்கு வந்து இட் வில் ப்ராப்ளி ஆஸ்க் யூ டு கிரியேட் அ ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் இந்த இதில் தான் வந்து நம்மளோட பேக் எண்ட் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் ஃபைன், அதை விட்டுருங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணல கூகுள் க்ளவுடில் அப்படின்னா இங்கே வி ஹாவ் அன் ஆப்ஷன் ஃபார் நியூ ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் வந்து நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க ஒரு ப்ராஜெக்டை. அண்ட் இட் மைட் ஆஸ்க் சம் டீட்டெயில்ஸ். ஸோ எதுவும் பில் பண்ணாது, ஏன்னா உங்களுக்கு ஃப்ரீ கிரெடிட்ஸ் இருக்கும். ஸோ பில் பண்ணாமல் என்னெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்துக்கோங்க, தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஏபிஐ அண்ட் சர்வீசஸ் வந்து போகிறோம். இதில் வந்து லெஃப்ட்டில் நான் வந்து க்ரெடென்ஷியல்ஸ்குள்ளே போகிறேன். இப்போ இதில் மேலே இருக்கிற கிரியேட் க்ரெடென்ஷியல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் OAuth கிளைண்ட் ஐடி அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன சொல்லுதுன்னா, டு கிரியேட் OAuth கிளைண்ட் ஐடி யூ மஸ்ட் ஃபர்ஸ்ட் கான்ஃபிகர் யுவர் கன்சென்ட் ஸ்க்ரீன் சொல்லுது. ஸோ அதனால் கன்சென்ட் ஸ்க்ரீன் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அண்ட் யா, ஆப் நேம் வந்து சும்மா எக்ஸ்பிரஸ் ஆப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். யூசர் சப்போர்ட் இமெயில், யா லெட் இட் பி. இது வந்து எக்ஸ்டர்னல் யூசர்ஸையும் அலோவ் பண்ணுற மாதிரி நான் வைக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கேட்குது. ஐ வில் கிவ் த சேம் இமெயில் ஐடி. ஓகே, ஐ அக்ரி, கண்டினியூ, கிரியேட். இந்த ப்ராஜெக்டை வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலீட் பண்ணிடுறேன். பிகாஸ் இதில் இருக்க க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் வேறு யார் கையிலும் போயிடக்கூடாது இல்லையா, அதுக்காக தான். ஓகே ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிரியேட் OAuth கிளைண்ட்டுங்கிறத கிளிக் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து அப்ளிகேஷன் டைப்புன்னு கேட்குது. நான் வந்து வெப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நேம் வந்து எக்ஸ்பிரஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு கிரியேட் மட்டும் கொடுக்குறேன். அண்ட் இது வந்து எனக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்குது. இதுதான் நான் காப்பி பண்ணி கொண்டு போய் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளைண்ட் ஐடி அப்படியே காப்பி பண்ணுறேன். அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் ஐ எம் கோயிங் டு பேஸ்ட் தட். ஓகே, டபுள் கோட்ஸ். ஓகே, அதே மாதிரி அடுத்து கிளைண்ட் சீக்ரெட். ஸோ அந்த கிளைண்ட் சீக்ரெட்டும் அப்படியே நான் இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, எதனாலவோ தானாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. கம் பேக் அகேன். ஸோ ஃபைன், அது ரெண்டும் இது பண்ணிட்டோமா. and status enable for now I'll just say okay and we have this. இது அப்படியே இருக்கட்டும். அண்ட் இங்கே போயிட்டு இந்த கால்பேக் யூஆர்எல் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ண சொல்லணும். ஓகே, எங்கே அப்படின்னா நம்மளோட இந்த யூஆர்எலுக்கு ரீடைரக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ I'll just say /auth/google/cbக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப்ஃபுல்லி திஸ் ஒர்க்ஸ். நம்ம ரன் பண்ணி முதல்ல பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. npm run start dev. சரி, ஆப் கிராஷ் எரர்ஸ் வரான், என்னென்னு பார்ப்போமா. ஓகே, ரெக்வயர்னு முதல்ல போட்டிருக்கோமா, அதை முதல்ல மாற்றுவோம். இது பழைய ஸ்டைலில் இருக்கிறதுனால பிரச்சனை சொல்லுது. இம்போர்ட் கூகுள் ஸ்ட்ராட்டஜி
from. Okay, does this fix the error? App மறுபடியும் crashed. ஓகே, ஸோ இது வந்து இங்கே கொடுத்துருக்கிற அதே ஃபார்மேட்டில் வந்து வில் கிவ் ஹியர் ஆஸ் வெல். பட் இது கூகுள் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஐ ஹோப் தட் இஸ் ஃபைன். வேறு எரர் என்னது? நியூ டைப் எரர். ஆர்குமெண்ட் மஸ்ட் பி ஹேண்ட்லர். இது வந்து எங்கே இருக்குது? எந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்திருக்கு? ஓகே, ஐ திங்க் இந்த இடத்துல இதை நான் வந்து இதோட செகண்ட் ஆர்குமெண்ட் தான் இது. ஐ ஹாவ் கிவன் இட் இன்கரெக்ட்லி. ஸோ திஸ் ஷுட் பி பாஸ்போர்ட் டாட் அத்தன்டிகேட்டுக்கு தானே நம்ம இதையும் சேர்த்து பாஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அது வந்து /auth/google போச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு சே பாஸ்போர்ட் டாட் அத்தன்டிகேட் அண்ட் தட் இஸ் கெட்டிங் திஸ் ஆர்குமெண்ட். ஸோ ரைட் ஆஃப்டர் திஸ் இங்கே ஒரு பேரந்தசிஸ் வரணும் அண்ட் திஸ் இஸ் ஹவு இட் ஷுட் பி திங்க். ஓகே, வேறு எதுவும் எரர் வரல. ஸோ /auth/google சைட்டுக்கு போகலாம். லோக்கல் ஹோஸ்ட் இருக்குது, ரீஃப்ரெஷ் பண்ணால் ஓகே ரூட் இருக்காப்புல. இங்கே வந்து /auth/google கிளிக் பண்ணுறேன், வருது access blocked, express apps request is invalid, you can't log in using express app, sent an invalid request, you can try again. ஓகே, இது எதனால் வருதுன்னா URI மிஸ்மேட்ச் வந்து சொல்லியிருக்காப்புல. ஸோ நம்ம இந்த யூஆர்ஐலேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நான் ஒரு போர்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணேன் தெரியுமா, அந்த போர்ஷனை நான் திரும்ப பண்ண வேண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். அலோவ்டு யூஆர்ஐஸ் என்னெல்லாம், ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு என்ன யூஆர்ஐ ரெண்டுமே நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ அலோவ் பண்ணலாம். இதில் வந்து ஐ ஆட் லோக்கல்ஹோஸ்ட் 3000. ஸோ இப்போ ஆத்தரைஸ்ட் ஆரிஜின்ஸில் வந்து நான் லோக்கல்ஹோஸ்ட் 3000 கொடுக்குறேன். இல்லை வேண்டாம், இது ஒன்று தான் போதும். அப்புறம் ஆத்தரைஸ் ரீடைரக்ட்ஸில் வந்து நம்ம /auth/google/cb அப்படின்னு போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அவங்க அதை செக் பண்ணிப்போமா? ஓகே, இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ இட் மே டேக் 5 minutes to இது அப்படின்னு சொல்லுது, பட் வில் கோ அண்ட் செக் எனிவேஸ். வந்திருக்கான்னு பார்ப்போம். ஓகே, இதுக்கு முன்னாடி எரர் காமிச்சது இப்போ இது காட்டுது. இப்போ வந்து நான் சைன்இன் வித் கூகுள் கொடுக்குறேன் அண்ட் நேம், ப்ரொஃபைல், இமெயில் ஐடி. ஓகே, கண்டினியூ. யா ஓகே, லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடுச்சு. என்னோட யூசர் நேமு, என்னோட கூகுள் ஐடி, இமெயிலு, எவ்ரிதிங் இஸ் ஹியர் நவ். ஸோ கூகுள் லாகின் அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல். இந்த பர்டிகுலர் யூஆர்எல்ல லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் வேறு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணிட்டீங்கன்னா இட் ஷுட் பி பர்ஃபெக்ட்லி ஃபைன். ஓகே, ஸோ தட் இஸ் இட். திஸ் இஸ் கூகுள் லாகின். ஐ ஹோப் யூ ட்ரை திஸ் அவுட். முடிஞ்ச அளவுக்கு டாக்குமெண்டேஷன் ரெஃபர் பண்ணியும் மற்ற சின்டாக்ஸும் பார்த்து பண்ணுங்கள். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இஸ் ரியலி ஹார்ட். யூ டோன்ட் ஹாவ் டு டூ தட். ஓகே, Node.js அண்ட் Express.jsல இருக்கிற நிறைய கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் எதுவும் கொசு மருந்து அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கொசு மருந்து வாடையாக வருது. ஃபைன், கொசு மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தட் இஸ் யுவர் கோட் வேர்ட். அண்ட் வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் Node.js + Express.js சீரீஸ். இது முடிஞ்சிச்சு. ஆஃப்டர் திஸ் ஐ ஹாவ் அ ஃபியூ திங்ஸ் லெஃப்ட் இன் MERN-Stack. அதாவது MERN-Stackல வரலைனாலும் எனக்கு வந்து GitHub-ஓட சேர்த்து ஒரு ஃபுல் கோர்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். தட் ஐம் கோயிங் டு டூ. அண்ட் ஆல்சோ ரிடக்ஸ் பற்றி ஒரு தனியாக ஒரு இது செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஐ வில் கிரியேட் ஒரு ஃபுல் ப்ளோன் அப்ளிகேஷன் வித் MERN-Stack ஃபுல்லாக இன்க்ளூட் பண்ணுற மாதிரி ஐ வில் கிரியேட். அதுக்கு எதுவும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா, ப்ராஜெக்ட் சஜஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், அதுவே நம்ம வந்து பண்ணலாம். பட் வித் திஸ் வி ஆர் கன்க்ளூடிங் Node and Express.js. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் தீஸ் திங்ஸ் தட் we have discussed so far. எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ நோ திஸ் எபிசோட் மைட் பி அ பிட் ட்ரிக்கி. நான் முடிஞ்ச அளவுக்கு எதெல்லாம் பிளர் பண்ண முடியுமோ பிளர் பண்ணி போடுறேன். யா ஓகே, ஸோ ஐ ஹோப் தட் இஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் தீஸ் எபிசோட்ஸ். இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு Code.io. அடுத்த இதில் பார்க்கலாம் வித் அ ப்ராஜெக்ட். பை ஃபார் நவ்.